but it's better if we break up. என்ன நீயா இல்லை என் ஃபோட்டோகிராஃபியாலே முடிவு பண்ண சொல்றியா? Yes, you must do it. Okay, Divya. Thank you for everything. Goodbye. பாவம் ஜெய், அவனுக்கு திவ்யாவை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஜெய் எப்படி தான் அந்த முடிவு எடுத்திருப்பான்? யோசித்து பார்த்தா நம்ம எல்லாரும் டெய்லி இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி இந்த முடிவெல்லாம் நம்ம எப்படி தான் எடுக்கிறோம்? ஜெய் இந்த முடிவை எப்படி எடுத்திருப்பான்? அவன் முடிவு எடுக்கும்போது அவனோட மனசாட்சி புத்தி சொல்கிறது கேட்குமா, இல்லை உள்ளுணர்ச்சி சொல்கிறது கேட்குமா? இன்டலெக்ட் ஆர் இன்ட்யூஷன்? கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம். Menu கேளு. Menu please. Sir, menu. Banana shake. ரைஸை பார்த்தல, எடுத்துட்டு வந்ததே 40 வெள்ளி தான். அதான் 40 வெள்ளி இருக்குல்ல, இது 11 வெள்ளி தானே, வாங்கலாம் வாங்கலாம். இங்கே சாப்பாடுலாம் 15 வெள்ளி கிட்ட. திவ்யா பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவள் ஏதாவது எக்ஸ்பென்சிவாக ஆர்டர் பண்ணிட்டான்னா நம்ம இன்னைக்கு பட்னி தான். காசு பத்தலன்னா என்ன, திவ்யாக்கு கேட்போம். நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, உரிமையோட கேட்கலாம். திடீர்னு திவ்யா காசு எடுத்துட்டு வரலன்னா எதுக்கு இதெல்லாம்? இப்போ செம்ம 2 வெள்ளி 3 வெள்ளிக்குள்ள ஏதாவது ட்ரிங்க்ஸ் பார்க்க வேண்டியதோ. 3 வெள்ளிக்குள்ள ட்ரிங்க்ஸ்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. இவ்வளோ ரொமான்டிக்கான இடத்துக்கு வந்துட்டு கோக்கு ஐஸ் கோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கு. கமான்டா. சரி, தேவ் ஐஸ். தேவ் ஐஸ் பா. அவன் மூஞ்ச பாத்தியா? கண்டிப்பா நம்மளை பத்தி கேவலமா நினைச்சிருப்பான்.
அவ்வளோ நேரம் மெனுவை உத்து பார்த்துட்டு தேவோ ஐஸ் ஆர்டர் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு தேவோ லீமா ஐஸாச்சும் ஆர்டர் பண்ணலாம்ல. Bang, Teo 5 ais. சரி சரி, திவ்யா வந்தாச்சு. அப்படி கொஞ்சம் ஸ்டைலாக மெயின்டைன். என்ன அழகு! நல்ல வேலை என் பேச்சை கேட்டேன். அவன் பேச்சை கேட்டிருந்த ஏதாச்சும் சொல்லி குழப்பி கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாமல் ஆக்கியிருப்பான். இனிமே என் பேச்சை மட்டும் கேளு. அந்த கால் பண்ணப்ப ஏதோ ப்ராப்ளம் மாதிரி பேசினான். பாவம், எதுவாக இருந்தாலும் கூலாகவே ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, Drink? எனக்கும் தேவோ ஐஸ். ஜெய், you're a brilliant photographer. உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை விட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் இட்ஸ் பெட்டர் வி பிரேக் அப். என்னது? சாரி பாங்க, 39. பிரேக்கா? லீவா? ஏன் லிமாவ்? இல்லை, அதான் பிரேக் அப். ஏன் திடீர்னு? இது திடீர்னு எடுத்த முடிவில்லை. ஏற்கனவே இதை பற்றி நம்ம தடவை பேசியிருக்கோம். ஐ நோ ஃபோட்டோகிராஃபி இஸ் அ பேஷன். ஆனால் அது தான் உன்னோட கரியர்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ இப்போ நீ ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். என்ன சூஸ் பண்ண சொல்றாளா? அவனா ஃபோட்டோகிராஃபியானு? என்னன்னு கேளு. ஸோ இப்போ என்ன, நீயா இல்லை என் ஃபோட்டோகிராஃபியாலே முடிவு பண்ண சொல்றியா? இதெல்லாம் அநியாயம். ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும்னு தெரிஞ்சதுன்னு ஒண்ணா சேர்ந்தோம். இப்போ திடீர்னு இப்படி சொன்னா வர்ற வெறிக்கு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்துறா. இல்லை இல்லை, வேணாம். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து நான் சொல்கிறதையும் கேட்கலாமே. சும்மா அவனை மாதிரி பட்டு பட்டுன்னு எந்த காரணமும் எல்லாம் முடிவு எடுக்க வேணாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கே காரணம் அவன் தான். நான் என்ன பண்ணேன்? இந்த லவ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் அப்பவே சொன்னேன். கேட்டா தானே? திவ்யா ஒவ்வொரு தடவையும் ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி சொல்லி இப்போ பிரேக்கப் வரைக்கும் வந்து நிற்கிது. ஃபோட்டோகிராஃபி விட்டுட்டு எப்படி வருது? அதான் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகும்னு யார் கண்டா? ஒவ்வொரு தடவையும் இந்த டாபிக் வரும்போது நான் போய் பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னேன். பட் நான் சொல்கிறது கண்டுக்கவே இல்லை. இப்போ ப்ராப்ளம்னு ஒன்று வரும்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மட்டும் முடிவு எடுக்கிறதுக்கு என்னோட உதவி தேவை. அப்படியே சும்மாவே உட்காராது, ஏதாச்சும் பண்ணு. தண்ணி குடி, ஃபோன் நோண்டு. ஆனா அவ கண்ணை மட்டும் பார்த்துறாது. ஏன் கண்ணை பார்க்கக்கூடாது? இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை தள்ளி போட முடியாது. திவ்யா இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கு. இப்போ சூஸ் பண்ணியே தான் ஆகணும். திவ்யாவா இல்லை ஃபோட்டோகிராஃபி? சரி, சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோகிராஃபி தான் வாழ்க்கைன்னு வந்தாச்சு. வேறு எதை பற்றியும் யோசிக்கல. யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம மனசுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் இந்த கேமரா லென்ஸ் மூலியமாக தான் பார்த்தோம். ஃபோட்டோகிராஃபி படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிருச்சு. இந்த நேரத்தில் வேறு ஏதாவது கேரியருக்கு மாறினா லைஃப் சங்கு தான். பட் திவ்யாவையும் ரொம்ப பிடிக்கும். என்ன நடந்தாலும் நம்ம கூடவே இருந்தா. நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிற ஒரே ஜீவன். திவ்யாவை பிடிச்ச அளவுக்கு வேற எந்த புண்ணியும் பிடிச்சதில்ல. திவ்யா இல்லாத வாழ்க்கையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த டிசிஷனில் தான் ஃப்யூச்சரே மாறப்போகுது. ஒழுங்காக முடிவெடுத்தாகணும்.
2 பேரும் எனக்கு முக்கியம். ஃபோட்டோகிராஃபியும் வேணும், திவ்யாவும் வேணும். எப்படி சூஸ் பண்ணுறது? மேபி சுயநலமாக நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்க்காம திவ்யாக்கும் நம்ம கூட வாழ்றதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்கலாமே. அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால, இப்போ ஃபோட்டோகிராஃபியை விடணும், அதான் பிரச்சனை. திவ்யா கேட்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. எங்கே நம்ம ஃபோட்டோகிராஃபிலேயே கண்டினியூ பண்ணுறோன்னா ஒரு ஃப்யூச்சர் இருக்காதுன்னு ஒரு பயம். லைஃப் பார்ட்னருக்கு அந்த அக்கறை கூட இல்லைன்னா எப்படி? இப்போ என்னால் முடிவு எடுக்க முடியல. இங்கேருந்து கிளம்புனா போதும். ஆல்ரைட், ஏன் நம்ம சிம்பத்தியை ட்ரை பண்ணக்கூடாது? ஒருவேளை நம்ம அழுந்தா நம்ம கண்ணில் தண்ணீரை பார்த்தோன்னே திவ்யா மனசு மாதிரி அப்புறமா இதை பற்றி பேசலான்னு கூட சொல்லலாம். அதான் அவனே அழுகுறானே. உள்ளுக்குள்ள அழுதாலும் வெளில எப்படி தெரியும்? அது சரி, உனக்கெல்லாம் வலிக்கிற இடத்துல அடித்தாதான் கண்ணில் தண்ணி வரும். திவ்யா பிரேக்கப்னு சொன்னதுக்கப்புறமா அழுவ வரல. நினச்சிப்பார், திவ்யாக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நினச்சிப்பார், வேலண்டைன்ஸ் டேக்கு 200 வெள்ளிக்கு மோதிரம் வாங்கி, 150 வெள்ளிக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி, 50 வெள்ளிக்கு வெள்ளி செயினை வாங்கி, அதை அவங்க 2-3 தடவை தொலைச்சி மறுபடியும் வெக்கமே இல்லாமல் திருப்பி அந்த செயினை வாங்கி கொடுத்து ஒவ்வொரு டேட்டிங்க்கும் எல்லா செலவும் நம்மளே எடுத்துட்டு இப்போ பிரேக்கப்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த தேவ வயசுக்கு நீ தான் காசு கட்டுற. இப்போ கூட கண்ணில் தண்ணி வரல. ஹலோ ரியா, ஜே ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அழுத அப்புறம் நானும் அழுதுடுவேன். ஐயோ, நிப்பாட்டு. அவள் அழ ஆரம்பிச்சா அவ்வளோதான். இல்லை திவ்யா, அது ஒன்றும் இல்லை, ஏதோ கண்ணில் தூசு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறேன். கம் டவுன். திவ்யா மனசு மாறி இருக்கலாம். இதை பற்றி அப்புறம் பேசலான்னு கேட்டு பார்க்கலாமே. இப்போ நான் கண்டிப்பாக முடிவு பண்ணி தான் ஆகணுமா? எஸ், யூ மஸ்ட் ஜே. வேற வழியே இல்லை. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபோட்டோகிராஃபியா திவ்யாவா, இதுவா அதுவா, 2 பாசிபிலிட்டி தான். ஃபோட்டோகிராஃபியா திவ்யாவா, பூவா தலையா? காயின் டாஸ் பண்ணி பார்த்துருலாம். பூ விழுந்தா திவ்யா கூட வாழ்க்கை, தலை விழுந்தா ஃபோட்டோகிராஃபியோட வாழ்க்கை. ஓகே? பூ தானே விழுந்துச்சு, அப்புறம் ஏன்? தெரியல, பூ விழுந்ததை பார்த்தோன்னே மறுபடியும் காயினை டாஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு குரல் சொன்னிச்சு. அப்போ காயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலே வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கு. இனி உன் கூட தான் எனக்கு வாழ்க்கை. அவமானப்பட்டாச்சு, இதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்கணுமா? இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையும் நடக்கிறது தான். சாவுதான் முடிவு. இதுக்கு போய் சாவணும்னா எப்படி? குதிச்சிரு. சாவு எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இல்லை. குதி. வேணாம், குதிக்காத. குதிச்சிடுறா. குதிக்காத. குதி. குதிக்காத. குதி. சொல்கிறேன் கேளு. குதி. குதிக்காத. குதி. குதி. குதிக்காத. குதி. குதி. குதிக்காத. குதி. குதி. குதிக்காத. குதி. மேம்
Jay. Bill, Jay.